மாஸ்க் படம் பார்க்கலான்னு சொல்லிட்டு ராஜபாளையத்தில் ரீசெண்டாக ஓப்பன் பண்ண ரேடியன் சினிமாஸ் அவங்களோட ரேடியன்ஸ் பேலஸுக்கு தாங்க போயிருந்தேன். எபிக் ஸ்க்ரீன்ஸ்னு சொல்லப்படுற இந்தியாவிலே ஒரு 10க்கும் கம்மியாக இருக்கிற ஸ்க்ரீன் மாதிரி பெரிய ஸ்க்ரீனோட இருக்குது. ராஜபாளையத்தில் ரேடியன் சினிமாஸ்லேயும் இருக்குது. கம்ப்ளீட்டாக பார்த்தா பேலஸ் எஃபெக்டில் தாங்க இருந்துச்சு டோட்டலாகவே. வெளியே நல்லா மழை வேற பெஞ்சிட்டு இருந்துச்சுங்க. அந்த கிளைமேட்டுக்கு நல்லா அவங்களோட கம்ப்ளீட் ஏர் கண்டிஷனிங் ஃபெசிலிட்டியில் உள்ள நுழையிறதுக்கு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க இருந்துச்சு. உள்ளே அப்படியே அந்த பேலஸ்குள்ளே நுழையிற மாதிரி தாங்க அவங்க டோர் முதற்கொண்டு பயங்கர கிராண்டாக செட் பண்ணியிருந்தாங்க. நல்ல ஒரு பெரிய ஸ்க்ரீனுங்க. பட் ஆக்சுவலாக மழையும் பெஞ்சிட்டு இருந்துச்சு. சாட்டர்டே மார்னிங் நல்லா பெருசாக கூட்டமே இல்லை. நான் லாஞ்சர் சீட் புக் பண்ணியிருந்தேன். நல்லா கீழே நல்லா ரிக்ளைன் பண்ணி நல்லா படுத்துகிட்டே பார்க்குறக்கான சூப்பராக இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக ஸ்க்ரீன் பாருங்கள், ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் இன் இந்தியான்னு சொல்கிற அளவுக்கு பயங்கர பெருசாக இருந்துச்சு. கிறிஸ்டல் கிளாரிட்டியில் அந்த விஷன் அதோட பார்க்குறதுக்கு சீரியஸாக சூப்பராகவே இருந்துச்சுதாங்க சொல்லணும். உள்ளே போனதுமே ஒரு 10-15 மினிட்ஸில் ஓரளவுக்கு எல்லாருமே வந்தாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி இனிஷியலாக சொன்ன மாதிரி பெருசாக கூட்டம்லாம் இல்லை. நானும் என்னோடய சீட்டில் உட்காந்துட்டேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த லாஞ்சர் சீட்டில் என்ன தவிர யாருமே இல்லைங்க. கப் ஹோல்டர்ஸ், ஹெட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு தேவையான அளவுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக நம்ம பார்த்துக்கிற அளவுக்கு சூப்பராகவே எல்லாமே இருந்துச்சு. நல்லா அதில் ஃப்ரீயாக உட்காந்துட்டு நான் படம் பார்க்குறதுக்கு ரெடியாகி உட்காந்துட்டாங்க. உள்ளே வந்து 10 மினிட்ஸில் படமும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. படம் போனதே தெரிலங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து டக்குன்னு போயிட்டே இருந்துச்சு. படம் ஆக்சுவலாக ரொம்ப ஒரு ஷார்ட்டான மூவி. ஓவரால் படத்தோட லென்த்தே பார்த்தீங்கன்னா 127 மினிட்ஸ் தாங்க. ஸோ ஒரு 2 hours and 7 minutes தான் டோட்டல் படமே. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு டக்குன்னு போயிட்டே இருந்துச்சு. அண்ட் செகண்ட் ஹாஃபில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட படத்தை ஓரளவுக்கு ஒரு டீசெண்டாகவே முடிச்சாங்க. ரொம்ப ஆஹா ஓஹோன்னு இந்த படத்தை சொல்ல முடியலனாலும் போர் அடிக்காமல் போச்சுருந்தாங்க சொல்லணும். ஜிவி பிரகாஷோட மியூசிக் கண்டிப்பாக அதுவும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் கண்டிப்பாக படத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கு. எல்லாரோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ், கவினா இருக்கட்டும், ஆண்ட்ரியாவாக இருக்கட்டும், மற்ற சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ், சார்லி, இவங்க எல்லாரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த கதைக்கு டெஃபினட்டாக நல்லா புஷ் பண்ண உதவுச்சு. ஹைஸ்ட் விஷயத்துக்குள்ளே கொண்டு வந்து அதை கொஞ்சம் டார்க் காமெடிலாம் சேர்த்து இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு த்ரில்லர் மாதிரி போன மாதிரி இருந்தும் ஆனால் த்ரில்லர் கிடையாது. டோட்டலாக நீங்கள் லாஜிக் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. லாஜிக் இல்லாத ஒரு மேஜிக் வேணால் சொல்லாங்க. ஸோ நீங்கள் படத்துக்கு போகிறீங்கன்னா தேட்டரில் எப்படி நீங்கள் ஹெல்மெட்டை வண்டியில் பார்க் பண்ணி வச்சுட்டு நீங்கள் போகிறீங்களோ அதே மாதிரி லாஜிக்கையும் வெளியே வச்சுட்டு உள்ளே போனீங்கன்னா என்ஜாய் பண்ணுவீங்க.